ஹலோ எவ்ரிவான். ஸோ இன்றைக்கும் சயின்ஸ் பற்றின கொஷின்ஸ் தான். ஸோ இதில் நம்ம ஆரிஜின் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் மேன், மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது நிறைய இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோமினிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹோமினிட்ஸ் எந்த ஆண்டு வாழ்ந்திருக்காங்க? சுமார் 210 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனிதர்கள் தான் இந்த ஹோமினிட்ஸ் சொல்கிறவங்க. ஸோ இவங்களுடைய ஆரிஜின் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இவங்களை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பிற விலங்கினத்தை விட மேம்பட்டவர்கள். ஓகேங்களா? சுப்பீரியர் டு அதர் அனிமல்ஸ் அப்படின்னு நமக்கு கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ அப்போ அவங்கள ஹோமினிட்ஸ் நம்ம போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ராமா பித்திகஸ் அண்ட் சிவா பித்திகஸ். ஓகேங்களா? இவங்களும் அடுத்த மனிதர்கள். ஹோமினிட்ஸ்க்கு அடுத்தது ராமா பித்திகஸ் அண்ட் சிவா பித்திகஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோலோ பித்திகஸ் மனிதர்கள். இந்த ஆஸ்ட்ரோலோ பித்திகஸ் மனிதர்கள் எக்ஸாமில் கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் ஆஸ்திரேலிய குரங்கு மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மனிதர்கள் வாழ்ந்தது ஆஸ்ட்ரோலோ பித்திகஸ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஹோமோ ஹாப்பிலிஸ் அப்படிங்கிறது. இந்த ஹோமோ ஹாப்பிலிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின்ஸ். இந்த ஹோமோ ஹாப்பிலிஸ் ப்ராபபிளி வெஜிடேரியன், தாவர உண்ணிகளாய் வாழ்ந்தவர்கள். ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்க முதல்ல இடப்பெயர்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஹோமோ ஹாப்பிலிஸ் அடுத்தது யார் வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோ எரக்டஸ். ஓகேங்களா? ஹோமோ எரக்டஸ். ஹோமோ எரக்டஸ் அடுத்தது நியாண்டர்தால் அப்படின்னு சொல்கிற மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. ஸோ இந்த நியாண்டர்தால் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா யூரோப்பியன்ஸ் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு வேலி தான் இந்த நியாண்டர். ஸோ அங்கே வாழ்ந்த மனிதர்கள் நியாண்டர்தால் மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவங்களை என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஐரோப்பியர்களின் மூதாதையர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள். ஓகேங்களா? அடுத்த லாஸ்ட் ஸ்டேஜ் ஹோமோ செப்பியன்ஸ். தற்போதைய மனிதனுடைய அறிவியல் பெயர் ஹோமோ செப்பியன்ஸ். இந்த ஹோமோ செப்பியன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ மனிதன் நிலையாக வாழ்ந்தது முக்கியமாக விவசாயம் செய்ய ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மனிதன் நிலையாக வாழ்கிறான். ஸோ அப்போ தான் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோன்னா சில விலங்குகளையும் பழக்க. ஹலோ எவ்ரிவான். ஸோ இன்றைக்கும் சயின்ஸ் பற்றின கொஷின்ஸ் தான். ஸோ இதில் நம்ம ஆரிஜின் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் மேன், மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது நிறைய இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோமினிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹோமினிட்ஸ் எந்த ஆண்டு வாழ்ந்திருக்காங்க? சுமார் 210 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனிதர்கள் தான் இந்த ஹோமினிட்ஸ் சொல்கிறவங்க. ஸோ இவங்களுடைய ஆரிஜின் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இவங்களை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிற விலங்கினத்தை விட மேம்பட்டவர்கள். ஓகேங்களா? சுப்பீரியர் டு அதர் அனிமல்ஸ் அப்படின்னு நமக்கு கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ அப்போ அவங்கள ஹோமினிட்ஸ் நம்ம போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ராமா பித்திகஸ் அண்ட் சிவா பித்திகஸ். ஓகேங்களா? இவங்களும் அடுத்த மனிதர்கள். ஹோமினிட்ஸ்க்கு அடுத்தது ராமா பித்திகஸ் அண்ட் சிவா பித்திகஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோலோ பித்திகஸ் மனிதர்கள். இந்த ஆஸ்ட்ரோலோ பித்திகஸ் மனிதர்கள் எக்ஸாமில் கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் ஆஸ்திரேலிய குரங்கு மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மனிதர்கள் வாழ்ந்தது ஆஸ்ட்ரோலோ பித்திகஸ். நெக்ஸ்ட்